ஹாய் நண்பா, ஜிம்மர்ட்டேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து இதுமாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து உடனே வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஹால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டுனே இருக்கும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர்லேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேன் பவர், அதாவது ஆட்கள் தேவைப்படுது. ஸோ பர்மனெண்ட் ஜாப் தான், அதை தான் நான் கிளியராக இன்றைக்கி சொல்கிறேன். ஃப்ரம் யாருக்கிட்டன்னு பார்த்தா ப்ராஜெக்ட் ஹெட்டு வந்து ஒரு டாக்டரு பிஸ்வர் துபாஷின்னு. என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆன்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் தேவைப்படுது. டீன் ரிசர்ச் ஜிப்மர் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஐடி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா கலெக்ஷன், ஸ்டோரேஜ் அண்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் டூமர் அண்டு மேட்ச்டு நார்மல் டிஷ்யூஸ் அலாங் வித் பெரிஃபரல் பிளட் டு டிட்டர்மைன் நாவல் பயோமேக்கர்ஸ் இன் இந்தியன் கேன்சர் கோஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இதுக்கு வந்து ஃபண்டு, இதுக்கு வந்து காசுலாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. டோட்டல் ப்ராஜெக்ட் ஃபண்ட்ஸ் அப்ரூவ்டு வந்து நாட் அப்ளிகபிள்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தெரியல. ஃபண்ட்ஸ் அவைலபிள் பார் மேன் பவர் வந்து நாட் அப்ளிகபிள். ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி ரிசீவ்டு அட் ஜிம்மர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேவா? லேப் டெக்னீஷியனுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் எம்எல்டி பயாலஜிக்கல் சயின்ஸ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கணும், பிஎஸ்சியில் வந்து லைஃப் சயின்ஸு எம்எல்டி பயாலஜி இதில் எதுனா ஒன்று படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ண மாதிரி. ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் மெயினாக இருக்கிறவங்க நேம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தால் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது கான்டாக்ட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இவங்க தான் ப்ராஜெக்ட் ஹெட்டு அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேன் பவரு, சிக்னேச்சரு, பி நேமு, இது எதுன்னு தான் ஆல்ரெடி ரீட் த கைட்லைன் ஃபார் ரெக்கமெண்ட் மேன் பவர் எக்ஸ்டென்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மேனுவல் அண்ட் ஃபாலோ தேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் லெட்டர், எத்திக்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ்க்கான இது. ஸோ இதில் வந்து என்ன போஸ்ட், இன்னொரு போஸ்ட் லேப் டெக்னீஷியனில் வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், ப்ராஜெக்டுக்காக டெக்னீஷியன் அதான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ லைக்லி டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 year நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்குன்னு பார்த்தா 18,000 உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து சேலரி இருக்கும். வேறு எந்த அலோவன்ஸும் கிடையாது. 18,000 18,000 தான் உங்களுக்கு வரும். ப்ராஜெக்ட் ஐடியில் சொல்லியிருந்தேன். ஃபண்டிங் ஏஜென்சி யாருன்னு சொன்னேன், ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு சொல்லி இருந்தேன். யாருன்னு பிஸ்வர் துபாஷினி, டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் ஆன்காலஜியில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒர்க்கு எப்படி இருக்குன்னு தான் ஹோல் பிளட் சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதை வந்து என்ன பிளட் குரூப்னு பார்த்து செப்பரேட் பண்ணுறது, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கும். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கணும். பிஎஸ்சியில் வந்து லைஃப் சயின்ஸு எம்எல்டி பயாலஜிக்கல் சயின்ஸு வித் 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கேன்சர் ரிலேட்டடாக வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்யூட்டரு இல்லைனா டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அவங்க கொடுத்துக்கிற ஃபீல்டு அப்ளிகேஷனை வந்து அட்டாச் பண்ணி உங்கள் சிவி வந்து அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தா செப்டம்பர் 18 வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து இருக்கும், வெனஸ்டே அன்றைக்கி. ஸோ அப்ளிகேஷன் வந்து அவங்க சொல்கிற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாரி இருக்கும். அப்போ தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எவல்யூஷன் க்ரைட்டீரியா எப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சிவியை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். மெயில் வந்தால் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ 3 விதமான டெஸ்ட்டும் வந்து ஒரே நாளில் வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா?
ஒரே ஒரு போஸ்ட் தான், காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சும்மா ஒரு அனுபவம் மாதிரி கிடைச்சாலும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க. இது பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேசிஸு. இது வந்து அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் வரணும். உங்களுக்கு வந்து வேலி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு கம்பல்சரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேல்ரி போஸ்ட் வந்து டைம் டு டைம் வந்து வேரி ஆகும். எந்த அதர் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸு ராங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்னால் வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து அனுமதிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஃபீஸும் பே பண்ண வேணாம். அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இதுக்கு வந்து அப்ளை ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேவா? டேட் அண்ட் டைம் இன்டர்வியூ வில் பி எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 2024 வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி 3rd ஃப்ளோரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி, அங்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஆஃப்லைன் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்டில் வந்து எப்படி சென்ட் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட ஃபார்மேட்டு. அதை தான் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதுக்கான அப்ளை பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருங்க, நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அப்ளிகேஷன் நேமு இதெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க. மேரிடு, நேஷ்னாலிட்டி, ரீஜியனு, மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் கொடுத்தது. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இவங்க வந்து கம்பல்சரியாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வேணும் அப்படின்னு எதுவும் சொல்ல. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதை வந்து கொடுங்க. அடுத்துட்டு வந்து உங்களோட வந்து போர்டு எக்ஸாம் அதெல்லாம் மார்க்கெலாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ பர்சன்டேஜ், சப்ஜெக்ட்டு என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸாக வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து எனி அதர் இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லை, அதை விட்டாலும் விட்டுருங்க. இல்லை வந்து எந்த கம்பெனியில் வந்து முன்னாடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிங்களோ அதை தான் வந்து கிளியராக கொடுக்க சொல்கிறாங்க. எதில் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க, டிக் பண்ணி போட்டுங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து சிக்னேச்சர், பிளேஸு, டேட்டு என்னைக்கு கொடுக்குறாங்களோ அதை போட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணிட வேண்டாம். இதுதான் ஹோல் ப்ராசஸ்ஸு. இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 1 year தான் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ப்ராஜெக்ட் டெக்னீஷியனாக போஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. 18,000 ரூபா. 1 year முடிஞ்சோடனே உங்களை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து வேறு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சரி இந்த வேலை வேணாம் வெயிட் பண்ணுற மாதிரினா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வேறு வேலை கூடயும் நான் அப்டேட் பண்ணிக்கினே இருக்கேன். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்டு வந்துனே தான் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருக்காதவங்களாம் அப்ளை பண்ணாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.